வாழ்வார்கள். ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எவ்வளவு பெரிய செல்வம், மிக பெரிய சக்தியுள்ள ஒரு பெரிய படை ஹசானாவினுடைய சாவிகளை மட்டும் சுமந்து செல்லும். காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எப்படிப்பட்டது? அவனுடைய ஹசானா ரூமாக அறை அறையாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தான். அந்த சாவிகளை சுமப்பதற்கு பல நூறு ஒட்டகங்கள் இருக்கும். ஒரு ஊரினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஒட்டகம் என்று சொன்னால் ஊரினுடைய கடைசியிலே ஒரு ஒட்டகம் நிற்கும். அவ்வளவு ஒட்டகத்திலேயும் செல்வங்கள் கிடையாது, செல்வங்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகள். அதை சுமப்பதற்கு ஒரு பெரிய ஜமாத் இருக்கும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிப்பான். அதை பார்த்தவர்களிலே சிலர்கள் சொன்னார்கள், காரூனுக்கு என்ன காசு பணங்களை அல்லாஹ் கொடுத்தானோ அது எனக்கு வேண்டும் என்பதாக சொன்னார்கள். சிலர்களுடைய வார்த்தை அது. சிலர்கள் அந்த காரூனுடைய சொத்தை பார்த்து ஆசைப்படவில்லை, அவனுடைய ஹசானாக்களை பார்த்து ஆசைப்படவில்லை. ரெண்டு வகையான மனிதர்கள் காரூனை பார்த்து ஆசைக்கிறார்கள். சிலர் காரூனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். இல்லை, இது வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சவாபு தான் வேண்டும். அல்லாஹ் சொல்வான், ரெண்டு வகையான மனிதர்களையும் சொல்வான். காலல் லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூனு. காலல் லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கை தான் கதி என்பதாக யார் வாழ்ந்தார்களோ, யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசைப்பட்டது காரூனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து வேண்டும் என்பதாக. யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை ஆசைப்பவர்கள் இப்படித்தான் யோசிப்பார்கள். இந்த உலக வாழ்க்கை தான் கதி என்பதாக உள்ளவர்கள். ஒரு மனிதர் தன்னை விட பொருளாதாரத்தில் அதிகமாக இருந்தால் அவரை போல நாமும் சம்பாதிக்க வேண்டும், அவருக்கு கிடைக்கப்பட்ட பொருளாதாரம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக யோசிப்பார்கள். இது ஒரு ஜமாத். அதே நேரத்திலே ஆகிரத்தை யோசிப்பவர்கள், வகால் அல்லதீன ஊத்துல் இல்ம், மார்க்க நாணம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் சொல்வார்கள், வைலக்கும் சவாபுல்லாஹி கைர், இதெல்லாம் நாசத்தை உண்டு பண்ணக்கூடியது. இந்த சொத்து சுகங்கள் ஒரு காலம் நன்மையை தராது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சவாப் இருக்கிறது, நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை சேர்க்கிறோமே, அந்த சவாபு தான் நிரந்தரமானது என்பதாக சிலர்கள் சொன்னார்கள். நம்மிலேயும் அப்படித்தான். ஒரு செல்வந்தரை பார்த்து நானும் செல்வந்தராக வேண்டும் என்பதாக நினைப்பவர்கள் நிறைய நபர்கள். இல்லை இல்லை, அந்த சொத்தெல்லாம் வேண்டாம், நான் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கு அடிபணிந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய சவாபுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அல்லாஹ் இந்த உதாரணத்தை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார்.